ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முகத்தில் தோன்றக்கூடிய அறிகுறிகளை வச்சு நம்மளோட சிறுநீரகம் எந்த நிலையில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது உடல்லையே நாள் முழுவதும் ஓயாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு தான் சிறுநீரகம். இந்த சிறுநீரகங்கள் நமது உடலில் உள்ள நச்சுக்களை வடிகட்டி சிறுநீர் வழியே வெளியேற்றும் பணியை செய்யுது. இப்படி சுத்தம் செய்யும் வேலையை சிறுநீரகங்கள் செய்கிறதுனால அவற்றில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு போதுமான அளவு தண்ணீர் அருந்தலை அப்படின்னா அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதை தவிர உயர் ரத்த அழுத்தம், அதிக ரத்த சர்க்கரை அளவு, உடல் பருமன் மற்றும் புகைப்பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரகங்களில் சேதம் ஏற்பட்டு சிறுநீரக நோய்கள் வருவதற்கு அபாயம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருவரது பரம்பரையில் யாருக்காவது சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கும் சிறுநீரக நோய்கள் வர ஆபத்துகள் இருக்குது. சிறுநீரகங்களில் பிரச்சனை இருந்தால் நமது உடல் அவற்றை நமக்கு உணர்த்த ஒரு சில அறிகுறிகளை வெளிக்காட்டும். அதுவும் சிறுநீரகங்களில் ஏற்படும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு முகம் மற்றும் கண்கள்லேயே அறிகுறிகளை வெளிக்காட்டும். இப்போது சிறுநீரக நோய்கள் இருந்துச்சுன்னா முகம் மற்றும் கண்களில் எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கண் வீக்கம். சிறுநீரகங்களில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா முதல்ல தெரியும் அறிகுறி கண் வீக்கம். சிறுநீரகங்களால் சரியாக அதிகப்படியான திரவங்களை வெளியேற்ற முடியாமல் போகும்போது, அப்படி இல்லைன்னா போராடும்போது அந்த திரவங்கள் அப்படியே கண்களை சுற்றி தேங்கி வீக்கத்தை ஏற்படுத்தும். இப்படியான கண் வீக்கம் தொடர்ந்து இருந்தாலோ அப்படி இல்லைன்னா தீவிரமாக இருந்துச்சோ உடனே நம்ம மருத்துவரை அணுகணும். அடுத்து, விவரிக்க முடியாத கருவளையங்கள். அழகை கெடுக்கும் கருவளையங்கள் வெறும் போதுமான தூக்கம் கிடைக்காததுனால மட்டும் வர்றது கிடையாது. சிறுநீரகங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் வரும். இதனால் நீங்கள் எவ்வளவு தான் கருவளையங்களை போக்க முயற்சித்தாலும் எந்த பலனும் கிடைக்காது. இதுக்கு காரணம் உங்கள் சிறுநீரகங்களில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்நிலையில் உடனே நம்ம மருத்துவரை அணுகணும். அடுத்து, சரும நிறம் மாற்றம் ஏற்படும். உங்கள் சருமத்தில் நிறம் வழக்கத்தை விட மஞ்சள் நிறமாவோ அப்படி இல்லைன்னா வெளிரிய தோற்றத்திலோ காணப்பட்டால் சிறுநீரகங்களில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சிறுநீரகங்களானது சரியாக செயல்படாமல் நச்சுக்கள் உடல்லே தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதோட விளைவாக சரும நிறம் வேறுபட்டு காணப்படும். அதனால் உங்கள் சரும நிறத்தில் அசாதாரண மாற்றத்தை கண்டீங்க அப்படின்னா உடனே மருத்துவரை சந்திக்கணும். அடுத்து, தொடர்ச்சியான சரும வறட்சி மற்றும் அரிப்பு ஏற்படும். சிறுநீரகங்களோட செயல்பாடுகள் இடையூறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சரும வறட்சி, அரிப்பு மற்றும் உடலோட நீர்ச்சத்து மற்றும் எலக்ட்ரோலைட்டில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். அதுவும் இப்படியான வறட்சியும் அரிப்பும் தொடர்ந்து நீடிச்சிருக்கு அப்படின்னா சிறுநீரகங்களில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையில நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி பயன்பெறது நல்லது. அடுத்து, முகவீக்கம். சிறுநீரகங்களில் பிரச்சனை அப்படி இல்லைன்னா நோய் இருந்தது அப்படின்னா இது கண்களில் மட்டும் கிடையாது, தாடை, கன்னங்கள் மற்றும் ஒட்டுமொத்த முகமும் வீங்கி காணப்படும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் உடனே மருத்துவர் அணுகி அவர்களிடம் இதெல்லாம் தெரிவித்து தவறாமல் சிகிச்சை பெறணும். அடுத்து, கண்களில் ரத்த கசிவு. உங்கள் கண்களில் ரத்தம் கசரிந்திருக்கிறத காண்கிறீங்க அப்படின்னா அதோட தொடர்ந்து கண்கள் செவந்து போயிருக்கு அப்படின்னாலும் உங்கள் சிறுநீரகங்களில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையில் நீங்கள் உடனே மருத்துவர் அணுகி பரிசோதனை செஞ்சுக்கணும். அடுத்து, மறுக்கள். சிறுநீரகங்களில் தீவிரமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெளிப்படும் மற்றொரு அறிகுறி தான் இந்த மறுக்கள். உங்கள் உடலில் மறுக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட 2 சிறுநீரக செயல்பாடுகளும் சரியாக செயல்படலைன்னு அர்த்தம். இந்த நிலையில் உடனே மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்றுக்கோங்க. இதுவரை நம்ம வீடியோவில் சிறுநீரக நோய் இருந்துச்சு அப்படின்னா முகம் மற்றும் கண்களில் எந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும்ன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.